கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 7 நாட்களுக்குள் நிலத்தை காலி செய்ய வேண்டுமென நில உரிமையாளரான ஜேக்கல் ட்ரேடிங் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி அந்த உத்தரவு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசிய கீனி செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு மாதத்தில் மடானி மசூதி மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட ஏதுவாக நிலத்தை காலி செய்ய கோயில் நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும். கோயில் முழுமையாக இடம் மாறியதும் ஏற்கனவே இரு தரப்புக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லெண்ண நன்கொடையான 1 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படும் என ஜேக்கல் தெரிவித்துள்ளது. ஒருவேளை வெளியேற தவறினால் அந்த நல்லெண்ண தொகை மீட்டுக் கொள்ளப்படும் என்பதோடு நில உரிமையாளர் என்ற வகையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றும் நோட்டீஸில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோவில் நிர்வாகமோ 7 நாட்களில் முழு கோவிலையும் மாற்றுவது சாத்தியமில்லை என கூறியுள்ளதாம். புதிய இடம் அரசாங்கம் மூலமே ஒதுக்கப்பட்டாலும் தேவையான நடைமுறைகள் இன்னும் நிறைவேறவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். இடமாற்றம் முழுமையாக முடியும் வரை கோயில் நகர வேண்டியதில்லை என கடந்த ஆண்டு DBKL வாயிலாக அரசாங்கம் தெரிவித்திருந்ததாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதையடுத்து அக்கோவில் ஜேக்கல் மால் கட்டிடத்திற்கு எதிரே அதன் பழைய இடத்திலேயே செயல்பட்டு வருகிறது. இப்போது அந்த வாக்குறுதி ஏன் காப்பாற்றப்படவில்லை என நிர்வாகம் கேள்வி எழுப்புகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் தேசிய கவனத்தை ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.